ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு ஸ்ரீ vlogs. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு மாடிஃபை பண்ண ஒரு வெறித்தனமான பேய்த்தனமான ஒரு வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோண்டா சிவிக். அண்ட் தென் இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான சிவிக் மாதிரி கிடையாது. இது வந்துட்டு ஒரு 2012 மாடல். 2010ஓட சிவிக் வந்துட்டு நிறைய பேர் வாங்குறது இல்லை. பட் 12 மாடல் அப்படிங்கிறனால இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, பேடல் ஷிஃப்டர்ஸ், அதுக்கப்புறம் உள்ளவே ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபோன்டைன் சிஸ்டம், எப்படின்னா வண்டியோட நம்மளுக்கு வராது அந்த மாதிரி வச்சு வேற லெவல் தரமாக வச்சிருக்காங்க. ஸோ இது இந்த vlog. என்னதான் நம்ம BMW இல்லாட்டி ஆடி அந்த மாதிரி வண்டி வச்சிருந்தாலும் இந்த வண்டி அப்படி இந்த தனியா இந்த சிவிக் அப்படிங்கிறதுக்கு இதோட இது இன்னும் மார்க்கெட் குறையவே இல்லை. அது இப்போ ரீசெண்டா ட்ரிபிள் வேற படம் வந்துச்சா, அதான் அந்த சொல்லிட்டு இருந்த பாத்தீங்களா, அந்த ட்ரிபிள் மூவில இருந்தே சிவிக் அப்படிங்கிறதோட வண்டியோட ஹைப் வந்துட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த படத்துல வர்ற மாதிரி சியாசிட் பாடி கிட்டோ இல்லாட்டி முகின் பாடி கிட்டோ போட்டா வண்டி பிராக்டிக்கலா யூஸே பண்ண முடியாது. ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. பாக்குறதுக்கு ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். ஆனா மாட்ஸே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நியர்லி ஒரு 2 to 3 lakhs வரைக்கும் இதுல மாட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். ஸோ வண்டியை பத்தி போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி வந்தோம்னா, முன்னாடி வந்துட்டு எதுவுமே பண்ணல. இது 2000, நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு 2012 மாடல் வெஹிக்கிள். ஸோ இதுல கொஞ்சம் நான் நார்மலா அங்கே என்னோட சிவிக் நிற்குது. முன்னாடியில் வந்துட்டு அதில் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஃபாக் லேம்ப் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுல இந்த ஃபாக் லேம்ப் இதெல்லாமே ஸ்டாக் தான். நம்மளுக்கு சேஞ்சஸ் எங்கிருந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லிப்பு போட்டிருக்காங்க. இந்த லிப் ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 18 inch டயர்ஸ் போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். 18 inch யோசிச்சு பாருங்க, 17 inchக்கே வேற லெவலில் தட்டும். ஸோ 18 inch போட்டிருக்காங்க. பட் அந்த லுக்கு வேற லெவல் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லிப்பு. அப்படியே அந்த சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும். இந்த டாஜ் ஹெலிகேட் சார்ஜர் அதுலலாம் வரும். இந்த டாஜ் டீமான்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அதான் அந்த டீமான்னா அந்த மிருகம், அந்த ஹெல்லில் இருக்க மிருகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மிருகத்தோட இது ஒட்டி இருக்காங்க. இது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ப்ரோ எப்படி ஒட்டினாருன்னு தெரியல. அண்ட் தென் சைட்ல வந்து பார்த்தோம்னா, இந்த வண்டியோட அதான் ஒரு வண்டிக்கு லுக்கு, அது ஸ்போர்ட்ஸ் லுக் எடுத்து கொடுக்கறதே வந்துட்டு வீல்ஸ் தான். ஸோ அந்த வீல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல 18 inch வீல்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் தென் டயர் செக்ஷன் வந்துட்டு எங்களுக்கே ஆக்சுவலி தெரியல, நாங்களே இப்போ கேட்டு தான் பண்ணிருக்கோம். டயர் செக்ஷன் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 போட்டிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பர்சனலாக வந்துட்டு கான்கேவ் வீல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இந்த முழுக்குன்னு ஸ்ட்ரைட்டா இல்லாம உள்ள இருந்து வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான்கேவ் வீல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான கான்கேவ் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 inch வேற லெவலா இருக்கு. அண்ட் தென் சைட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் வந்துட்டு இது எப்படின்னா வந்துட்டு வாங்கி போட்டது கிடையாது. இந்த ஸ்கர்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி செஞ்சு போட்டதா அப்படின்ட்டு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கு. ஸோ இந்த கலருக்கும் வந்து நம்மளுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இது மேட்ச் பண்றதுக்காக இன்னொரு ரீபெயிண்டிங்கும் வண்டிக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மெயினாக வந்துட்டு இந்த அலாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு நார்மலா சிவிக்ல வர டயரை விட இந்த அலாய் வந்துட்டு ப்ராடா வரும். ஸோ நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி வேற லெவல்ல இருக்கும் வண்டி. ஸ்கர்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மெயினாக யாருக்குமே இது வந்துட்டு எப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நேராக கண் கூட பார்க்கலாம். அந்த மாதிரியான மாட்ஸு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு மாடு இருக்குது. என்ன வந்துட்டு இந்த வண்டியில் இருக்க சஸ்பென்ஷன், இதில் வர்றது வந்துட்டு ஸ்டாக்கான சஸ்பென்ஷன் கிடையாது. கோப்ரா ஸ்ப்ரே சஸ்பென்ஷன் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. வேற லெவலாக இருக்கும். ஸோ அது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது இது பண்ணுற மாதிரி அந்த கோப்ரா சிம்பிள். அண்ட் தென் இது வந்துட்டு SRT, நான் சொன்ன மாதிரி அந்த டாஜில் வர அது கொஞ்சம் போட்டிருக்காங்க. இன்னொன்று வண்டிக்கு பெரிய லுக் எடுத்துறதே வந்துட்டு இந்த ஸ்பாய்லர் தான். வேற லெவல் ஸ்பாய்லர். ஆக்சுவலி வந்துட்டு நான் என் வண்டிக்கு என்ன பிளான்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் மியூகன் தான் போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் முடிவே பண்ணிட்டேன். நான் நானும் இதே மாதிரி ஸ்பாய்லர் தான் நம்ம வண்டிக்கு நான் போட போறேன். அண்ட் தென் வெளியே இருந்து இது நான் சொன்ன மாதிரி ஒரு 2012 சிவிக்கை ஸ்டார்ட் பண்றப்போ கடைசியாக வந்த சிவிக் வந்துட்டு இதுதான். ஸோ பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு இந்த பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் கேமரா இதெல்லாமே ஸ்டாக்காக வந்தது வண்டியில். அண்ட் தென் இந்த எக்ஸாஸ்ட் வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாஸ்ட் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது வந்துட்டு நான் பாதியில் அந்த மஃப்லர்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, உடைக்கல. ஆனால் இது வந்துட்டு எப்படின்னா இன்ஜின்ல இருந்தே நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து எப்படின்னா இன்ஜின்ல இருந்து வரது ஒரே ஒரு பைப் தான். ஸோ சவுண்டு வேற லெவலில் இருக்கும். அதுவும் அந்த பேடல் ஷிஃப்டர் வச்சு ஓட்டுறதுக்கு வேற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். வெளியே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ப்ரோ இந்த வண்டி ஓனரோட வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுறது, இந்த வண்டியோட அப்டேட்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். பப்ளு ப்ரோ அங்கே தான் இருக்கிற ப்ரோவை காமிச்சிடலாம். ஸோ ப்ரோ தான் எனக்கு வந்துட்டு இன்னைக்கு vlog எடுக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் கேட்டிருந்தேன் 1 week முன்னாடி ஆக்சுவலி சொல்லிட்டேன். எனக்காக இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஸோ ப்ரோ இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க டோட்டலாக வண்டிக்குன்னு? வண்டி எடுத்த ப்ரைஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் நம்ம வண்டிக்கு எவ்வளோக்கு எடுத்தோம்? நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 450 எடுத்தேன். 4.50. ஏன்னா இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நார்மலாக இது 2010 சிவிக் கிடையாது. இது வந்துட்டு ஒரு 2012 சிவிக். ஸோ 4,50,000 இந்த வண்டியை மட்டுமே எடுத்திருக்காங்க. அண்ட் தென் மாட்ஸ் எவ்வளோ ப்ரோ பண்ணியிருக்கோம்? நம்ம மாட்ஸ் மட்டும் 3 lakhs.
மார்ச் மட்டும் 3 lakhs. ஆனால் வண்டி வேற லெவல் வேற மாதிரி இருக்கும். உள்ளே நான் போய் காட்டுறேன் பாருங்க. உள்ளே வேற லெவல் இம்ப்ரெசிவாக இருக்கும். உள்ளே வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு இதுதான் ஸ்டாக் தான். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு ஒரு 2012 சிவிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இது எல்லாமே வந்துட்டு வண்டியில் ஸ்டாக்காக வருது. இது நிறைய பேர் மாடிஃபை பண்ணதான் நினச்சிட்டு இருப்பீங்க. என் வண்டியிலலாம் வந்துட்டு இது வராது. நார்மலாக இந்த சிவிக்கில் வந்துருக்கணும். உங்களுக்கு அதோட இது வேணால் இங்கே டிஸ்பிளேல சைடில் போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரியான இது தான் வரும். பட் தென் இந்த வண்டியில் வந்துட்டு இது டச் ஸ்க்ரீன் தானே ப்ரோ? இது டச் ஸ்க்ரீன், இது வண்டியிலே வர்றது. மெயினாக இந்த லேம்போ இதில் பார்த்துருப்பீங்க தெரியுங்களா, இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து விடுற மாதிரி. இப்போ ஒரு வண்டி வருது, அதில் வந்துட்டு பேடல் ஷிஃப்டர் வச்சு விடுறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் 2010 2006 இருந்து வருது எனக்கு தெரிஞ்ச சிவிக், அதில் பேடல் ஷிஃப்டர் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற மாதிரி. இந்த ஓல்டு ஸ்கூல் சிவிக் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டோம்னா இது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நிறைய ஸ்டோரேஜ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அண்ட் தென் இங்கே நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம ஸ்லைட் பண்ணி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ரைடிங் பொசிஷன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ சிவிக்கில் இன்னொரு சூப்பரான விஷயம்னா எனக்கு வந்துட்டு இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் தான் வேற லெவலில் இருக்கும். நான் என்னோட பொசிஷனுக்கு ஆக்சுவலி ப்ரோ செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுறது தான் வச்சு இப்படி வாங்க உள்ள வாங்க. ஸோ அந்த வியூ வந்துட்டு எப்படின்னா நீங்கள் முன்னாடி இருந்து காமிச்சா உங்களுக்கு தெரியாது, அதனால இப்போ காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த முன்னாடி மட்டும் அதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நான் எலன்ட்ரா ஓட்டியிருக்கேன், நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். இந்த ஸ்பேஸ், இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு எந்த கார்லையுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் வராது. அதே மாதிரி இன்னொரு கூலான ஸ்டஃப் என்னன்னா, இது ஸ்பீடோமீட்டர் இதெல்லாம் நம்மளுக்கு ஆர்பிஎம் இதெல்லாம் இண்டிகேட் பண்றதுக்கு இது தனியா இருக்கும். முன்னாடி வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி எப்படின்னா அது ஒரு ஃபிளைட்டோ இல்லை வேற எதையோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல் வண்டிக்குள்ள உட்காந்தாலே ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ஃபீல் தான். சும்மா எவ்வளோ போனா கூட நம்மளுக்கு அப்படியே ஓவர்டேக் எடுத்துட்டு கிருகிருன்னு தான் போக தோணும். உள்ள வந்துட்டு வேற எதுவுமே பண்ணல, நாங்கள் ஸ்டாக் இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ப்ரோ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்ஸ்லாம் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் எப்பப்போ பண்றாங்களோ வண்டி டோட்டலாக ரெடி பண்ணோன்னே இதே சிவிக்கோட பார்ட் 2 உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எப்படின்னா வண்டியை ரைட் பண்ணி காமிச்சிட்டு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு இந்த விஷயத்தை காமிச்சிட்டு இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை காமிக்காட்டி நல்லா இருக்குமா? வாங்க எக்ஸாஸ்ட் நோட் போய் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னா உள்ள பைப்ல இருந்து மாத்திருக்காங்க. கேட்கலாமா? உங்களோட எக்ஸாஸ்ட் நோட்டு கிளிதா. ஆனா இதோட இது எப்படின்னா வண்டிக்குள்ள வந்துட்டு வெளியே வந்துட்டு இப்படி கேக்குது, ஆனா வண்டிக்குள்ள அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கவே கேட்காது. வைப்ரேஷன்ஸும் இருக்காது. தரமா ஓட்டிட்டே போகலாம். ஸோ அப்புறம் இப்போ ட்ரை பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு தெரியுதா, வெளியே கேட்குற அளவுக்கு உள்ள கேட்காது. அதனால தான் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு வேற அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ வண்டி எடுத்தாச்சு. நார்மலாக டீல தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ டீல வந்து நம்மளால பேடல் ஷிஃப்டர்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் ஹைவேக்கு போயிட்டு அந்த இங்கே ஒரு ஹைவே வரும், ஸ்டெயின் ஸ்கூல், அந்த ஹைவேல போயிட்டு நாங்கள் ரெஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறோம். அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இப்ப நடந்துச்சு. நீங்க நல்லா உட்காந்துருக்கீங்க, தடுமாறுறேனே. கேமராமேன் தான் உயிரை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். முன்னாடி உட்காந்துருக்க கூட அவ்வளோ அள்ளு தெரியல. இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பாய்லர்ஸ், இந்த கட் எடுக்கிறப்ப அந்த ஸ்பாய்லர்ஸ்லாம் வேற மாதிரி நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கியர் செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கோம். 19 இயர்லி பண்ணிருக்கோம். இதுதான் வந்துட்டு டர்போவே இல்லைனாலும் வீடெக். இதுதான் வீடெக் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ எப்படின்னா க்ரூஸ் ஆக்சுவலி வந்துட்டு பவரான வண்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தென் இது டர்போ எதுவுமே இல்லாமல் இந்த வண்டி இத்தனைக்கு இது ஸ்டாக் தானே ப்ரோ நம்ம வண்டி. ஸ்டாக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதெல்லாம் போகும்போது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பட்ஜெட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் பில்ட் பண்ணணும், ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த வண்டி சிவிக்கு தான். சிவிக் அடிச்சுக்கிறதுக்கு வண்டியே கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 18 இன்ச்சஸில் வண்டி ரன் ஆகிற மாதிரி ஆக்சுவலி தெரியல. ஏன்னா வந்துட்டு அந்த கோப்ரா சஸ்பென்ஷன் நம்மளுக்கு போட்டிருக்கலாம். சஸ்பென்ஷன் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நம்மளுக்கு எப்படின்னா
இப்போ இந்த வண்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 4 பேர் தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம 18 inches போட்டிருக்கோம். ஸ்டாக்ல வர்றது நம்மளுக்கு வந்து 15 inches தான் ஷோரூமில் நம்மளுக்கு தருவாங்க. அண்ட் தென் நம்ம 18 போயிருக்கனால நல்லாவே தட்டும். பட் இதில் கோப்ரா சஸ்பென்ஷன் நம்ம மாற்றுறதுனால அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல்லையும் எந்த விதமான இருக்கிற மாதிரி தெரில. ஃபர்ஸ்ட் கியரில் போயிட்டு இருக்கோம். M1 மேனுவல் 1 ஃபர்ஸ்ட் கியரில் கரெக்டாக நோட் ஆகுதா? எவ்வளோ நோட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எடிட் அப்போ தான் பார்க்கணும். செகண்ட் கியர் போயிட்டு இருக்கோம். செகண்ட் கியர்ல இங்க பாரு 110. வாட் தி ஃபக். தேர்ட் கியர் செகண்ட் கியர்ல 110. இதுதான் அத சொன்ன பாத்தீங்களா? நமக்கு அதே மாதிரி இந்த என்ன சொல்றது, ஐவி டெக் கிக்ட் இன். செகண்ட் கியர்ல 110 போச்சு. நான் நல்லா பார்த்தேன் 110. நான் எடிட்ல பாக்குறேன் வேற மாதிரி. ஆனா மைலேஜ் தான் மிகப்பெரிய டாஸ்க். மைலேஜ் வந்துட்டு என் வண்டிக்கு 8 தான் தருது. ப்ரோட்ட நான் கேட்டேன், ப்ரோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பாக்குறதுல நான் ஒரு தாட்டி டேங்க் ஃபில் பண்ணி நிறுத்திடுவேன், ஓட்டிட்டு மறுபடியும் காலி ஆச்சுன்னா மறுபடியும் ஃபில் பண்ணிடுவேன். இதெல்லாம் ஸோ இது வரைக்கும் வண்டி பார்த்துருப்பீங்க. வேற மாதிரி இருந்துச்சு. தப்பாக சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கியரில் நியர்லி 80க்கு மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கியரில் அள்ளு விட்டுருச்சு. ஸோ இப்போ எப்படின்னா நம்ம சிவிக்கும் நியர்லி இந்த சிவிக் மாதிரி தான் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு கூட நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன், சரி ஓகே நம்ம ஆர்ஆர் பாடி கிட் போடலாம், அதனால தான் பம்பர்லாம் மாற்ற வச்சிருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு முடிவே பண்ணிட்டேன். ஸ்டாக்கவே நம்ம ரெடி பண்ணி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணியாச்சு. ஸோ இந்த சிவிக்கோட ஃபுல் ரிவ்யூ இதுதான். அண்ட் தென் மெயின்லி தேங்க்ஸ் டு பப்ளு ப்ரோ தான் இன்றைக்கி சண்டே எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாப்புல. ஸோ இன்னும் கொஞ்சம் மார்ச்ல இருக்குது ப்ரோ, மார்ச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம பார்ட் 2 போடுறோம், கண்டிப்பாக பார்ட் 2 போடுறோம். ஸோ vlog முடிஞ்சு வேற லெவல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொன்று என்னன்னா, எந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன்னா, என் வண்டிக்கு வந்துட்டு நான் ஆர்ஆர் பாடிக்கிட்டோ இல்லாட்டி வந்துட்டு சிஆர்செட் பாடிக்கிட்டோ போட போகிறதில்ல அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா அது வந்துட்டு வீக்காக தான் இருக்கும். நம்ம ஸ்டாக்லேயே அதுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்களா இந்த சிவிக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சிவிக்கும் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் தூக்கிட்டு நம்ம இந்த வச்சிடலாம். இந்த பெருசாக வச்சிருப்பானுங்களா மாமா. ஆமாம், இன்னொன்று என்னன்னா, இந்த வீடியோ நீங்கள் முழுக்க பார்த்துருப்பீங்க. இதில் கஷ்டப்பட்டு ஒரு ஜீவன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. அது பேர் மாமா, நான் வச்ச பேர் மாமா. அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுறதை நான் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வண்டி ரெடி பண்ணுறோம். அடுத்து அப்கமிங் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஏன் ஸ்ரீ விலாக்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைக் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுது. இப்போ இந்த மைக் மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஓகே இந்த மாதிரி இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் க்ரௌடடான இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டாஸ்க்காக இருக்குது. அதனால அந்த ரோடு மைக் தான் இப்போ நான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ரோட் வயர்லெஸ் க்ளோ நியர்லி 20,000 வருது. அந்த மைக் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 2 days ஒன்ஸ் ஸ்ரீ விலாக்ஸ் வந்துட்டு ரெகுலராக உங்களுக்கு டங்குன்னு வந்துடும். வீடியோ வரணும்னா கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் மைக் வாங்க முடியும். ஆமாம், நீங்கள் எதாவது பார்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா இந்த வண்டிக்கு தீனி போடுறதுக்கே வெளியே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. வெளியே எடுத்த 500 ரூபா, மினிமம் 500 ரூபா எல்லாம் வரவே மாட்டோம். 500 ரூபாய்க்கு அடிச்சே ஆகணும், இல்லாட்டி முடியாதுடா, மாட்டேடா, வரமாட்டேடா அப்படிமா. மிகப்பெரிய டாஸ்காக இருக்குங்க. இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ என்னன்னா இன்னொன்னா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் ரீச் பண்ணிட்டோம். வேற லெவல் ஹாப்பி எனக்கு. இன்னும் அப்படியே படிப்படியாக போய் சூப்பர் பைக்ஸ்லாம் வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டோ விளாகிங்லாம் ஆரம்பிச்சு பண்ணுவோம். ஸ்டேடியம் எஸ்கே ஃபேமிலி பாய். ஸ்ரீ விலாக் இல்லை SV ஃபேமிலி பாய். தொண்டை வேற கரகரத்து இருக்குங்க. பாய்.